பிரேஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். எஸ் டேடி, ஆமேன். தேங்க்யூ லார்ட். இந்த மாலை வேளையில் உங்கள் எல்லாரையும் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால மிகுந்த மகிழ்ச்சி. ஆமேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நல்லவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் பரிசுத்தமுள்ள ஆண்டவரப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இந்த மாலை வேளையில். ஆமாண்டவரை, உம்முடைய பிறப்பின் இந்த நாளில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர், நீர் மகா பெரியவர் ஆண்டவர், நீர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். டாடி, உமக்கு நன்றி ஆண்டவர், நன்றி நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். வெளிச்சமாய இயேசு கிறிஸ்து, எங்களுக்காக நீர் பிறந்திருக்கிறீர் ஆண்டவர், எங்களுக்காக எங்களுக்காக ஆண்டவர், எங்களுக்காக ஆண்டவர். ஆண்டவரை, ஒவ்வொரு மனிதர்களுக்காக ஆண்டவர் நீர் இறங்கி வந்தீர் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தினால. ஓ ரபோ சந்த ரஹதினஹனா. தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓ மகிமா, மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும் என்று சொல்லுகிற ஆண்டவர. மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இறங்கட்டும் என்று சொல்லுகிற ஆண்டவர. உம்முடைய வெளிச்சம், இயேசு என்கிற வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள பிரவேசிக்கட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசு என்கிற வெளிச்சம், இயேசு என்கிற வெளிச்சம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம், உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம் அப்பா, உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம் டேடி. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் சிறந்தவர் அப்பா. ஓ, நீர் அதிசயமானவர் ஆண்டவரே, அதிசயமானவர். எஸ் எஸ் எஸ். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீது என்னும் ஊரில் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று தூதன் சொன்னது போல, எஸ் டாடி, உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை, விசுவாசிக்கிறோம். உண்மை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி, உண்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவர், உண்மை நாங்கள் மனதார நம்புகிறோம் ஆண்டவர். நீரே கர்த்தர் ஆண்டவரை, நீரே தேவன் என்று நாங்கள் சொல்றோம். ஆமென் ஆண்டவர். நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவர், நீர் சிறந்தவரப்பா. தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருவராயிருந்து ஆமன் ஆமன் பெரிய காரியங்களை செய்கிறவர். நன்றி அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே நீர். ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா. ஓ க்ளோரி, க்ளோரி. மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வீட்டிற்குள்ள, ஒவ்வொரு பட்டணங்களுக்குள்ள, ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ள. ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இந்த மாலை வேளையில உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை. இந்த மாலை வேளையில உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர், நீர் பெரியவரப்பா, நீர் சிறந்தவரப்பா, சிறந்தவரப்பா. ஓ எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. ஆமென், 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 ஆமென். நீதியின் சூரியன் உங்கள் மேல உதித்தது அவரே, அந்த நீதியின் சூரியனே இயேசு கிறிஸ்து. எஸ், அந்த நீதியின் சூரியன் இயேசு. ஆமென், ஆமென். நீதியின் சூரியன் இயேசுன்னு சொல்லுகிறேன். எஸ் எஸ் டாடி. ஆண்டவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் நல்லவர் அப்பா. ஓ எஸ் டாடி, எஸ் டாடி. மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து ஆமென் எங்களை தூக்கி எங்களை நீர் மீட்டெடுக்க வந்தவர் அப்பா. எங்களை நீர் மீட்டெடுக்க வந்தவர் ஆண்டவர, எங்களை ரட்சிக்க நீர் வந்தவர் ஆண்டவர. எஸ் எஸ் எஸ். எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் குறைகள், எங்களுடைய எல்லாவித தரித்திரங்கள், எல்லாவித வறுமைகள், வியாதிகள், எல்லாவித சாபக்கட்டுகளை உடைச்சி எங்களை வாழ வைப்பதற்காக
ஆமென். சத்துருக்களின் கைகளை ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் எங்கள் இந்த உலகத்துல வியாதிக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு, தரித்திரங்களுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு, பஞ்சங்களுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு, பொல்லாத கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு எங்களை மீட்டு எடுக்க இயேசு இந்த உலகத்துல பிறந்தார் ஆண்டவரே. எஸ் எஸ் ஆமா, ஏழை கோலமானவர் இயேசு. ஆமென். எங்களுக்காக அவன் மாட்டு தொழுவத்துல எங்களுக்காக டாடி நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எஸ், சத்திரத்தில் இடமில்லாதபடிக்கு ஆமென், விடுதலை இடமில்லாதபடிக்கு ஆமென், மக்கள் தொகை பெருக்கத்த நிமித்தம் கூட அப்படி சரித்திரத்தில் சொல்லப்படுது. ஆமென், அவர் மாட்டு தொழுவத்துல ஆமென் எஸ் எஸ் அவர் பிறந்தார். எஸ் டாடி, எஸ் டாடி, எங்களுக்காக ஆமென் ஆமென், எங்களுக்காக 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 ஆண்டவரே, உலகத்தின் எல்லா பாவங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நீர். ஆமென் டாடி, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரை, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரை. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ராஜா. ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. க்ளோரி 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 க்ளோரி. மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தி, எல்லா ஜனத்திற்கும் எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தி, நற்செய்தி. எல்லா ஜனத்திற்குள்ள மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆனந்தம், மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் இன்று தாவீதின் ஊர்ல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அதனால இந்த உலகம் முழுவதும் சந்தோஷம். ஆமென். சந்தோஷத்தின் ஆவினால எஸ் எஸ் எஸ், ஒவ்வொரு வீதிகள்ல, ஒவ்வொரு இடங்கள்ல, ஒவ்வொரு பட்டணங்களுக்குள்ள, ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ள, ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள, ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ள எஸ் மகிழ்ச்சியின் ஆவி. எஸ் டாடி, எஸ் டாடி. ஆமா, ஒருவேளை யாராவது துக்கப்பட்டு இருந்தா, ஒருவேளை யாராவது அவன் வேதனையோடு இருந்தா, ஆண்டவரே அவர்களை சந்தியும் என்று சொல்லுகிறேன்பா. எஸ், அவர்களை சந்தியும் என்று சொல்லுகிறேன். ஆமா ஆண்டவரே, உண்மை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில இன்னும் சரியான பிரச்சனைகள் இன்னும் நீங்கல, என் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இன்னும் நீங்கல, நான் இன்னும் இந்த கஷ்டங்களுக்குள்ளே தான் நான் இருக்கேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்னைக்கு அவர் நமக்காக பிறந்த தெய்வம், அவர் நல்ல தெய்வம், நமக்காகவே ஆமா இறங்கி வேலை செய்வாருங்க. பிதாவானவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எப்படி? அவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை, தம்முடைய ஒரே பேரான இயேசு மூலமாய் நம்மிடத்தில் இவ்வளவு சொல்லி முடியாத அளவிற்கு, சொல்லி முடியாத அளவிற்கு ஆமென் அன்பு கூர்ந்தார் பாருங்க. ஆமென் 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 ஆமென். எஸ் டாடி, எஸ் டாடி, உம்மை போற்றுகிறோம் 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 போற்றும். ஷாதா ரபா லபா ரபா லபா ரபா ஷாடா தடா பாலா ரபா லனா ரிஹா தீனா ஹனா ரபா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி என்று சொல்லுகிறேன். ஆமென் 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 ஆமென். க்ளோரி க்ளோரி க்ளோரி. எஸ் எஸ் எஸ், க்ளோரி. எஸ் க்ளோரி, எஸ் க்ளோரி. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். எஸ் 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 எஸ். மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென் ஆமென் ஆமென். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென் ஆமென். இந்த உலகத்துல உள்ள எல்லா பாவங்களை சுமக்கிறவர் இயேசு. எல்லாவற்றையும் நம்மளுக்காக, வியாதிகள், பலவீனங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் வாங்கினார் பாருங்க. ஆமென் 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 ஆமென். எஸ் டாடி, எஸ் டாடி. ஏசாயா 7:14 சொல்லப்பட்டு, ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென் ஆமென் ஆமென். ஏசாயா 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென்.
இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் உங்க கூட இருக்கிறாரு. தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு சொல்றேன். எனக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, உங்களுக்குள், உங்க இருதயத்துக்குள்ள பிறந்திருக்கிறாருன்னு சொல்றேன். ஆமா ஆமா. க்ளோரி க்ளோரி, மகிமை. ஓ தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஏசாயா 9:6 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அருளப்பட்டார். ஆமென். ஆச்சரியமான அவர், ஆலோசனைக்காரர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் அதிபதி என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக பாலகன் பிறந்திருக்கிறார். நமக்காக பிறந்தார்னு சொல்றேன். நமக்காக பிறந்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நமக்காக பிறந்திருக்கிறாருன்னு சொல்றேன். நமக்காக பிறந்திருக்கிறாருன்னு சொல்றேன். ஷாபா ரஹலனா ரிபா. ஆமா. லூக்கா 2வது அதிகாரம் அதுல 10வது வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். தேவதூதன் ஜனங்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமா. ஆடு மேய்க்கிறவர்களை பார்த்து, மாடு மேய்க்கிறவர்களை பார்த்து, வேலை செய்கிறவர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து தூதன் சொல்றாங்க பாருங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இதுவரைக்கும் நீங்க பயந்து கொண்டிருந்த காரியங்கள் போதும். இதுவரைக்கும் நீங்கள் நடுங்கிக் கொண்டிருந்த காரியங்கள் போதும். நீங்க பயப்படாதீங்க என்று தேவதூதன் ஆடு மேய்க்கிறவர்களையும், மாடுகளை மேய்க்கிறவர்களும், வேலைக்காரர்களையும் பார்த்து சொன்னாங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க பயப்படாதீங்க. ஆமென். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சி, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த ஆச்சரியமானது, அதிசயமானது, ஆமென், உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். தேவதூதன், ஆமென், ஆமென், தேவதூதன் ஜனங்களை பார்த்து, மக்களை பார்த்து, ஆமென், வேலை செய்கிறவர்களை, ஆடு மாடு மேய்க்கிறவர்களை பார்த்து சொன்னான். எப்படி தெரியுமா? பாருங்க, லூக்கா 2வது அதிகாரம் அதுல 11வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறாருங்க. தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறாரு. தாவீதின் ஊர்ல. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நல்லா நம்ம கவனிக்கக்கூடிய காரியம், தாவீது ஒரு ராஜாவாக இருந்தவன். ஆனா யூதர்கள் சொல்லிக் கொண்டாங்க. ஆனா நமக்கு இன்னும் யூதர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துச்சு. தாவீதை போல அதை விடக்கும் பெருசா எப்பவுமே ஒரு ராஜா வேணும். ஆமென். அப்படி பேசினாங்களாம், அப்படி எதிர்பார்த்தாங்க சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பிதாவானவர் அவர்களுடைய எண்ணங்களையும் செய்திருக்கிறாரு. அந்த கோத்திரங்கள், யூத கோத்திரத்துல பெத்லெஹேமில் ஒரு சிறியவன் என்று சொல்லப்பட்டு, சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்துல அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எஸ், glory to God. எஸ், glory to God. ஆமென். லூக்கா 2வது அதிகாரத்துல அதுல வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 5வது வசனத்தை நீங்க பைபிள் இருக்குன்னு பாருங்க. கலிலேய நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேய நாட்டில் உள்ள பெத்லெஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். யோசேப்பு, அதாவது யோசேப்பு அவனுடைய மனைவி கன்னிமரியால் அவங்க போறாங்க. ஆமென். கர்ப்பவதியான கன்னிமரியால். ஆமென். நல்லா நீங்க கவனிக்கணும். அவள் நல்லா நீங்க 6வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது.
அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். நல்ல கவனிக்கணும் நீங்க. லூக்கா 2வது அதிகாரம் அதுல 7வது வசனம், அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். ஆமென். சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாம இருந்துச்சு, விடுதிகளில் அவர்களுக்கு இடமில்லாமல் இருந்துச்சு. ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய பிறப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும் நீங்க. இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்துல சாதாரணமாக பிறந்தாரு. ஏமனாக்கி லூக்கா 2வது அதிகாரம் 7 சொல்லப்பட்டது போல அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார். ஆமென். பெரிய ராஜாக்கள் பிறப்பது ஒரு அரண்மனை. ஆனா அந்த உலகத்தின் ராஜா இயேசு கிறிஸ்து, பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் பிறந்த இடம் ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவம். நான் சொல்றேன், ஆனா மாட்டு தொழுவம் ஒரு எளிமையான ஒரு இடம், ஒரு ஏழை கோலமாக நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்கள் எளிமையான ஒரு ஏழையான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் கிடப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். ஒரு மாட்டு தொழுவத்துல இருந்து ஆரம்பிப்பது ஒரு பெரிய மாளிகையில கொண்டு உங்க வாழ்க்கையை வைக்கும் என்று சொல்லுகிறேன். நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்க கலங்காதீங்க. உங்க ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும்னு சொல்றேன். ஆமென். வசனத்துல சொல்லப்படுது பாருங்க. உங்கள் ஆரம்பம் அற்பமா இருக்கலாங்க. நீங்க ஒரு தொழில் செஞ்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல சாதாரணமாக சின்னதாக உங்க வாழ்க்கையில காணப்படலாம். அல்லது நீங்க இருக்கிற வீடு மிகவும் எளிமையான முறையில இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இல்லாத இடத்துல இருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் சாதாரணமான ஒரு இடம். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் ஜீவனின் சுகத்தையும் ஆயுளையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த தேவன் ஒரு மாட்டு தொழுவத்தில் சாதாரணமாக பிறக்கிறார். அரசர்கள் பாருங்க, மாளிகையில் அரண்மனையில் பிறப்பாங்க பாருங்க. இவர் உலகத்திற்கான தெய்வம், பரலோகத்தின் தெய்வம். ஆனால் அவர் பிறந்த இடத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமான ஒரு மாட்டு தொழுவம். ஆமென். அந்த மாட்டு தொழுவத்துல சாதாரணமாய் பிறந்த இயேசு கிறிஸ்து ராஜாவாக மாறுகிறார், ராஜாவாக மாறுகிறார். சாதாரணமாக வனாந்தரத்துல கிடந்த தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினான் பாருங்க. சாதாரணமா இருந்த மனிதர்கள், எளிமையா இருக்கிறவர்கள் தான் கர்த்தரனை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பெரிய ஒரு உயர்ந்த கோபுரங்களில் உள்ளவர்கள் இல்ல, அடிமட்டத்துல கிடக்கிறவங்க, எளியவர்களை, புழுதியில கிடக்கிறவங்களை, ஏழை எளிய பிள்ளைகளை அவர் கை தூக்கி அவர்களை உயர்த்தி அவர்களை பெருக பண்ணுகிற தேவன். ஆமென். சாதாரணமான ஒரு இடத்துல அவர் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையில் கிடத்தினார்களாம். அவ்வளவு பாதுகாத்து. ஆமென். அவ்வளவு தூரம் அந்த இன்னும் நீங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரித்திரங்கள்ல எல்லாம் பார்த்தோன்னே அந்த ஆடுகளுக்கு வைக்கிற தண்ணீர் தொட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு, மாடுகளுக்கு வைக்கிற தண்ணீர் தொட்டி அதுல எல்லாம் வச்சு பாதுகாத்தாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டு தொழுவங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்போ, அதாவது லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல் வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவர்கள், அவர்களுடைய ஆடுகளையும் மாடுகளை மேய்க்கிறவர்கள் ராத்திரியில வயல் வெளியில தங்கி இருந்தாங்க. ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் என்னன்னா பெரிய ஒரு செட்டு போட்டு, அதாவது ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அதுல ஆடுகளுக்கு மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது பாதுகாப்பு கொடுத்து அவர்கள் அங்கே தங்கி இருப்பார்கள். ஆனா என்ன அப்படின்னா, யார் அந்த ஆடுகளை, யாராவது ஒரு திருடர்கள் வந்தா கூட தெரியாது, அப்படித்தானே? அப்ப ரொம்ப அவங்க கவனமா இருப்பாங்க.
ஆடு மாடுகளை கவனிப்பதில், அந்த இடத்துல தங்குறது தூங்குறது எல்லாமே வயல் வெளிகள்ல தான் தங்கணும், வயல் வெளிகள்ல தான் தூங்கணும். அது ஒரு கஷ்டமான வேலை தான். ஆனாலுமே யாராவது நம்ம ஆடுகளை திருடுவாங்களோ, மாடுகளை திருடுவாங்களோ எல்லாம் ரொம்ப கவனமா பார்த்து எடுத்து இருப்பாங்க. அந்த வேலையில பாருங்க, கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். 9வது வசனத்துல கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில், இந்த ஆடு மாடு மேய்க்கிறவர்களை, ஆடுகளை மேய்க்கிறவர்களிடத்தில் வந்து நிற்கிறான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தருடைய மகிமை இந்த ஆடு மேய்ப்பவர்களை சுற்றி பிரகாசித்தது. அப்போ அவங்க பயப்படுறாங்க, என்னவா இருக்கும், நம்மளை சுத்தி ஒரு வெளிச்சம் அடிக்குது, என்ன ஒண்ணும் புரியலையே, இது என்ன அப்படின்னு எல்லாரும் திகில், ஒரு சின்ன ஒரு பயம் உண்டா, ஒரு பயந்துட்டாங்க. என்னடா இவ்வளவு நேரம் நல்லா இருந்துச்சு, என்ன திடீர்னு இப்படி இதாகுது அப்படின்னு பயந்தாங்க. ஆனா இந்த இடத்துல தேவ தூதன் இறங்கினா பாருங்க. தேவ தூதன் இறங்கி 10வது வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, ஆமா, லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவதூதன் அவங்கள பார்த்து சொல்றாரு, இந்த ஆடு மாடு மேய்க்கல பார்த்து, பயப்படாதீங்க, ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன், நீங்க பயப்படாதீங்க. நீங்க இதுவரைக்கும் நீங்க பயந்து இருந்தது, இதுவரைக்கும் நீங்க நடுங்கி கொண்டு இருந்தது, நீங்க பயப்பட வேண்டாம்னு சொல்ற தூதன் சொல்ற, நீங்க பயப்படாதீங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன், மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அங்க நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், உங்களுக்கு தாவீதின் ஊரில பிறந்திருக்கிறார். ஆடு மாடு மேய்க்கிறவர்களை பார்த்து ஒரு வெளிச்சம் உதித்தது. அவர்கள் பயந்தாங்க, என்னவா இருக்கும் என்று. திடீர்னு இந்த இடத்துல தூதன் தோன்றி அந்த இடத்துல அந்த ஆடுகளை மேய்க்கிறவர்களை பார்த்து, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். தாவீது என்னும் ஊர்ல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், நீங்க போய் பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்கள் உங்களை பார்த்து சொல்றேன், பயப்படாதீங்க, பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல ஒரு போராட்டம் இருக்கு, பயப்படாதீங்க. வியாதியா, பயப்படாதீங்க. நான் வந்து ஓட்ட குடிசையில இருக்கேங்க, எனக்கெல்லாம் ஒண்ணுமே, பயப்படாதீங்க, உயர்வு வரும். அல்லேலூயா. பயப்படாதீங்க, மிகுந்த சந்தோஷம். ஏன் தெரியுமா? இன்று இயேசு கிறிஸ்து தாவீது என்னும் ஊர்ல நமக்காக, உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பயத்தை நீக்குவதற்கு, உங்கள் பாவத்தை நீக்குவதற்கு, உங்கள் தரித்திரத்தை நீக்குவதற்கு, உங்க கஷ்டங்களை நீக்குவதற்கு, எல்லாவற்றிற்கும், உங்க கட்டுகள் இருந்து எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீது என்னும் ஊர்ல பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க 12வது வசனத்தை பாருங்க. நீங்க பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணைகளை கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு. அவங்க ஒரு அடையாளத்தை சொல்றாங்க, நீங்க போங்க, பிள்ளைய வந்து துணியில சுற்றி வச்சு ஒரு பாதுகாத்து வச்சிருப்பாங்க, அப்படி போங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த அந்த நொடி பொழுதே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய அந்த நொடியில ஹெவனே இறங்குது பாருங்க, பரலோகமே அந்த இடத்துல இறங்குதுன்ற தூத சேனைகள், பணிவிடை ஆவிகள் அந்த பகுதியில இறங்குறாங்க. அந்த பகுதியில இறங்குறாங்க பாருங்க, அந்த பெத்லெஹேம் அந்த பகுதியில் அந்த 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 பிளேஸ்ல இறங்குறாங்க பாருங்க. அங்க இறங்கி லூக்கா 2:14 வசனம் சொல்லுது,
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும். தூதர்கள் சொல்றாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம். சமாதானம் இல்லாமல் இருந்தாங்க பிள்ளைங்க. ஆமே. இஸ்ரவேலுடைய அந்த ஹிஸ்டரிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, நல்லா போயிட்டு இருக்கோம், இடையில பிரச்சனை உண்டாகும். நல்லா போயிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், யுத்தங்கள் அது இதுன்னு ஓயாம நடந்துகிட்டு இருக்கும். ஆனா நான் சொல்றேன், நித்திய சமாதானத்தை கொடுப்பதற்காகவே பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இவ்வளவாய் இவ்வளவாய் உங்களுக்கு சமாதானம், ஆமென், உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு நற்செய்தி. ஏன் தெரியுமா? இன்று இயேசு கிறிஸ்து தாவீது என்னும் ஊர்ல நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்த அதாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். ஆமென். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பரால் தங்களுக்கு சொல்லப்பட்ட கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தது அதிசயம், இயேசு பிறந்தது சந்தோஷம். ஆமென். சந்தோஷம். என்ன? அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் ஆளுகை செய்கிறவருங்க, அவர் ஆளுகை செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா. ஆமா, லூக்கா 1 அதிகாரம் அதுல 33 வாசத்து பாத்தீங்கன்னா, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார். நான் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆமென். காலையில நான் சொல்லியிருக்கிறேன் லைவ்ல. அதாவது தாவீது ராஜாவாக தான் இருந்தான். ஆனா தாவீதின் வம்சாவளியில தான் வந்தார் இயேசு. சரிங்களா? ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தாவீதின் வம்சாவளியில நித்தியமா நிரந்தரமா ஒரு ராஜா வேணும்னு சொல்லி ஜனங்கள், அதாவது யூதர்கள் அப்படி நினைச்சாங்கன்னு அந்த சரித்திரங்கள்ல, அதாவது ஹிஸ்டரியில, அந்த ஹிஸ்டரியில அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பைபிள் அது எப்படி சொல்லியிருக்குன்னு தெரியல, பட் ஆனா அந்த ஹிஸ்டரியில அப்படி சொல்லியிருக்கு. நம்மள அரசால எப்பவுமே அரசால ஒருத்தர் வேணும். அப்ப நான் சொல்றேன், அதான் இந்த வசனம் அழகா வருது பாருங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை, அதாவது இஸ்ரவேலரை, எப்பவுமே சும்மா ஒவ்வொரு ராஜாவா வந்துட்டு இருக்காங்க, தாவீது, சாலமன், அவங்க இவங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே தான். ஆனா நிரந்தரமா ஹல்லேலூயா. அதான் பாருங்க, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். லூக்கா 1:33. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும், நித்திய காலமாக இந்த உலகத்தை அவரே அரசாளுவார். வேற யாரும் கிடையாது. ஆமென். வேற எந்த தெய்வங்களும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே அவர் எப்பவுமே என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு பாருங்க முடிவே வராது. அவருடைய ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ரட்சகரா இருந்துச்சு, நம்மளோட வேண்டாம்பா நீ, இல்ல நீங்களாம் எனக்கு வேண்டாம் அப்படி சொன்னாரா? கிடையவே கிடையாது. சாதாரணமா ஒரு பொலிட்டிக்கல் எடுத்து பாருங்க, கொஞ்சம் வருஷம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க. இது தேவன். ஆமென். இது தெய்வம். ஆமென். பரலோக தெய்வம் நித்திய காலமாக வேணும். ஆமென். நீங்களும் நானும் எதிர்பார்த்தபடி, அதாவது இப்படிதான் அன்னைக்கு எதிர்பார்த்தாங்களாம். அதாவது நமக்கு ஒரு நல்லது, அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்திருக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தங்கள். ஆமென். அவர் பாருங்க, அவர் அவ்வளவு நல்ல தேவன், அவர் அவ்வளவு உண்மையான ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் சிறந்தவர் என்று வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது.
யாருக்கும் கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கும் பொழுது அது ஒரு விசேஷம் என்று சொல்லுகிறேன். அது ஒரு விசேஷம் என்று நான் சொல்லுகிறேன். அது ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லுகிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. மாத்திரமல்ல, சகல ஜனங்களுக்காகவும் சகல ஜனங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அவர் நித்திய பிதா. ஆமென். நேற்று தோன்றி நாளை மறைஞ்சு போகுது, அப்படி கிடையவே கிடையாது. அவர் நித்திய பிதா. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் நமக்காக அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பு மிகவும், நான் ஏற்கனவே சொன்னது போல, அவருடைய பிறப்பு மிகவும் எளிமையாக தான். இந்த பெத்லகேமில் அந்த சொன்ன மாதிரி விடுதிகள்ல இடம் இல்லாம அவர் மாட்டு தொழுவத்துல அவர் பிறந்தார். பாருங்க. ஆமென். அவ்வளவு நல்ல தேவன் அவர், அவ்வளவு நல்ல தேவன். அவருடைய தகப்பன் யோசேப்பு, தாய் கன்னிமரியாள். யோசேப்பின் சொந்த ஊர் பாலஸ்தீனா தான். ஆமென். அது பாலஸ்தீனா தான். ஹல்லேலூயா. அந்த இடங்கள்ல இயேசு பிறந்திருக்கிறார் பாருங்க. ஆமென். பெத்லகேம் நகர் எப்ரேய பாஷையில பீட் லஹீம், அரபியில் அதன் பொருள் புலால் வீடுன்னு சொல்லுவாங்களாம். ஹவுஸ் ஆஃப் மீட். ஆமென். அப்பத்தின் வீடு. கிரேக்க மொழியில என்னது? பெத்லகேம். ஹல்லேலூயா. இந்த பெத்லகேம் எப்படின்னா ஒரு சுற்றுலா மாதிரி. சரிங்களா? இந்த பெத்லகேம்ல இந்த பாலஸ்தீன மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், அது ஒரு சுற்றுலா மாதிரியும், அது ஒரு விசேஷமாகவும், அது ஒரு மாதங்கள்ல அப்படி பண்ணுவாங்களாம். இது இந்த குளிர்காலங்கள், இந்த மாதிரி காலகட்டங்கள்ல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சில வல்லுநர்கள், வேத அறிஞர்கள், விஞ்ஞானிகள் கூட சொல்லலாம். இப்படி சில நிறைய பேர் என்ன ஒரு கண்டுபிடிப்பு, இந்த டைம், இந்த குளிர்காலங்கள்ல, இந்த பண்டிகை நாட்கள், அதாவது அந்த பாலஸ்தீன மக்கள் அதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அந்த இடத்துல அவர் பிறக்கிறாரு. பெத்லகேம் அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும் பொழுது அந்த தேசத்தை அரசாண்டவன் யாருன்னு பாருங்க, ஏரோது ராஜா அப்படின்னு ஒருத்தவன். இவன் ஒரு ரோம பேரரசின் கீழ, இவன் ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தவன். இவன் தேவாலயத்தையும் கட்டினான் என்று சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா என்ன செய்வான் அப்படின்னா, இவன் பெயர் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா ஆண் பிள்ளைகளை இவனுக்கு பிடிக்காது. ஏன்னா இவனும் இவனுடைய தலைமுறைகளும் தான், இவனுடைய சந்ததி தான் இந்த அரசாளனும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவானா, பிளான் போடுவானா. அரசாளனும், யார் அரசாளக்கூடாது, நம்ம தான் அரசாளனும், வேற யாரும் அரசாளக்கூடாது, நம்ம பிள்ளைகள்லாம் வரணும். ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு விடுவான். ஆமென். அப்போ பாருங்க, நீங்க நல்லா பாருங்க. நீங்க ஆனால் அவன் நிறைய பொலிட்டிக்கல்ல இருந்திருக்கிறான், நிறைய என்ன பண்ணிருக்கான், ஆலயத்தை கட்டிருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நிறைய விஷயங்கள் அவன் செஞ்சிருக்கான். அவன் பெரிய ஒரு வசதி உள்ளவன், அவன் ஒரு செல்வந்தன். ஆனா இரக்கம் இல்லாத ஒரு மனுஷன், ஒரு இரக்கம் கிடையாது, மனிதர்கள் மேல ஒரு அக்கறை இல்லாதவன். ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்ற செய்தியை கேட்டு என்ன பண்றான, சாஸ்திரியர்களை, அதாவது ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கிட்ட சொல்லி, இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவனுக்கு இந்த பெயர் தெரியாம இருந்தாலும் ஆனா கரெக்டா ஏதோ சொல்றான், அப்படி போங்க, இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க பாத்தீங்க, இந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ பார்ப்பதற்காக அவங்க போறாங்க. எப்படி போறாங்க அப்படின்னாக்கி, எஸ், க்ளோரி 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 க்ளோரி, அதாவது மத்தேயு 2வது அதிகாரத்துல, அதுல நீங்க 9வது வசனத்தை இல்ல 7வது வசனத்துல இருந்து வாசிப்போமே. மத்தேயு 2:7 பைபிள் இருக்குன்னா நீங்க பார்க்கலாம். 7ல பாத்தீங்கன்னா, அப்போது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட
காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. ஏரோது சொல்றான், பாருங்க, நட்சத்திரத்தை, அதாவது சாஸ்திரிகளை ரகசியமா கூப்பிடு, சீக்கிரட்டா கூப்பிடு. சாஸ்திரிகளை கூப்பிட்டு, இப்படி நட்சத்திரம் எந்த பகுதியில வருதுன்னு பாருங்க, அந்த பகுதியில போய் பாருங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி நீங்க ஃபாலோ பண்ணி போகும்போது நீங்க போய் இப்படி வந்து பிறக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன், அப்ப நீங்க போய் இந்த பிள்ளைய குறிச்சு விசாரிங்க, இப்படி ஒரு பிள்ளை பிறக்குதாமே அப்படின்னு சொல்லி அந்த ஆண் பிள்ளையாம போய் விசாரிங்க, நான் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நானும் அதை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, பெத்லகேமுக்கு ஆட்களை அனுப்புறா. யாரு? ஏரோது ராஜா அனுப்புறான், சாஸ்திரிகளை அனுப்புறான். சாஸ்திரிகள் அந்த என்ன பண்றாங்க, அவன் சொன்னதை கேட்டு ஃபாலோ பண்ணி போறாங்க. அதாவது அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு பின்பற்றி போறாங்க. அவன் நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னா சொல்றான். அது பாருங்க, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்க, நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து. அவன் என்னன்னா, அவனுடைய திட்டம் என்னென்ன, இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது கொலை செய்யணும், இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது என்ன பண்ணணும், அழிக்கணும். ஏன்னா ஆண்பல்ல அரசாண்டுருவாங்களே, அப்போ என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும். அது தெய்வம்ல, அவரை எப்படியாவது பண்ணிட்டோம்னா, ஏன்னா அவரை கொலை செய்யல அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் என்ன பண்றான், சாஸ்திரிகளை அனுப்பி அதை எப்படியா போய் கண்டுபிடிங்க, அந்த இடத்துல நானும் வந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று போய் சொல்றான். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 9வது வசனத்துல, மத்தேயு 2:9 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்கள் முன் சொன்னது. வானத்தின் நட்சத்திரங்கள் கிழக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு, பாதையை காமிச்சு கொடுத்து போயிட்டு இருக்கு. அப்ப இவங்க எப்படி போகணும் அப்படின்னு யோசனை, ஆனா நட்சத்திரங்கள் அப்படியே காமிக்குது போகுது. ஆனா போக போக இவங்க அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படியே போகும்பொழுது பாருங்க, பிள்ளை இருந்த இடத்துல வந்து நட்சத்திரம் அப்படியே நிற்கு. அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடம் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு. கரெக்டா அதுல போய் என்ன பண்ணுது, அப்படியே நிற்கு. இது இந்த சாஸ்திரிகளும் அந்த இடத்துல போய் அப்படியே நிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம். ஆமே, அவ்வளவு நட்சத்திரம் உங்களுக்கு வழியை காமிச்சு இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பிறந்திருக்கிறாரு, போங்க அப்படின்னு அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாங்க. அந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இடத்துக்கு அங்க பிரவேசிக்கிறாங்க. பாருங்க, அங்க போறாங்க. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க பார்ப்பதற்காக போறாங்க. நல்ல கவனிங்க நீங்க. மரியாளையும் யோசேப்பையும் பார்த்து, இயேசு கிறிஸ்துவையும் பார்த்து, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, அதாவது குழந்தை ஆகிய இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து ஆண்டவரை என்ன பண்றாங்க பாருங்க, இயேசுவை அவங்க வணங்குறாங்க. ஆமே, வணங்குவது மாத்திரமல்ல, அவங்ககிட்ட இருந்த பொண்ணு தூபம் இருக்கும், வெள்ளை போலங்கள், இதெல்லாம் இயேசுவுக்கு ஒரு ஆஃபரிங், அதாவது காணிக்கையாக கொடுக்கிறாங்க. ஆமென், காணிக்கையாக வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சாஷ்டாங்கமாய் அவர்கள் பணிந்து, ஆமென், பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம் எல்லாம் காணிக்கையாக இயேசுவுக்கு முன்பாக வைக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் பெரியவருங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏரோது ராஜா அவன் போனவங்களை காணலன்னு ஒரு பக்கம் தேடுறான். ஆனால் கர்த்தருடைய தூதன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்க வந்த வழியில நீங்க போக வேண்டாம், நான் காமிக்கிற இடங்களுக்கு நீங்க போங்க. ஆமென், காமிக்கிற இடங்களுக்கு போ. அப்ப இவர்கள் வந்த பாதையை விட்டு வேறு பாதைக்கு போறாங்க. அப்ப ஏரோது போனவங்களை என்ன காணலன்னு சொல்லி ஏமாற்றம் அடைந்து ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சின்ன குழந்தைகளை, அதாவது ஆண் பிள்ளைகளை எல்லாரையும் சங்காரம் பண்ண அவன் திட்டம் போடுறான். ஆனா இயேசு கிறிஸ்து தூதரை அனுப்பி யோசேப்புக்கு கனவுல சொல்லி, இப்படி ஏறாது குழந்தைகள் எல்லாம் கொலை செய்ய பாக்குறான், நீ பிள்ளைய எடுத்துட்டு நான் சொல்ற எகிப்துக்கு போ. ஆமென், எகிப்துக்கு போய் அங்கே கொஞ்சம் காலங்கள் இயேசு கிறிஸ்துவை பராமரிச்சு பாதுகாத்து தாயும் தகப்பனும், அதான் யோசிப்போம் மரியாதை என்ன பண்றாங்க
பாதுகாக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர் தேவன். ஆமென். அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக கன்னிமரியாளின் வயிற்றிலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் மூலமாக பிறந்தவர் தான் இயேசு. ஆமென். அவர் தெய்வம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செஞ்சுதான் ஒரு பிள்ளையை பெற்று எடுக்க முடியும். ஆனால் ஒரு கன்னி கர்ப்பவதி ஆனது ஒரு ஷாக்கிங். யோசேப்பே தன் மனைவிய, அதாவது பேசி முடிக்கும் போது அவளை குறிச்சு ஒரு சந்தேகம் வந்து, ஐயோ இது கர்ப்பவதியா இருக்கிறாள, பேசாம இவளை களத்தி விட்டுறலாம் அல்லது இவளை துரத்தி விட்டுலாம், ஏதாவது அவளை தெரியாம வெட்கப்படுத்தாம அவளை அனுப்பி விட்டுலாம். இப்படிப்பட்ட பிளான் போடும்போது கர்த்தர் சொன்னாரு, நீ மரியாதை குறித்து ஐயப்படான்னா, மரியாதை குறித்து சந்தேகப்பட வேண்டாம். ஆமென். மரியாளின் வயிற்றில பரிசுத்த ஆவியின் மூலமா தான் இயேசு பிறப்பாரு. ஆமென். நீ அவருக்கு இயேசுன்னு பேரிடு, எல்லாவற்றையும் சொன்ன. ஆமென். மரியாளுடைய ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா அவ சாதாரணமான ஆளு கிடையாது. அவளுடைய தாய் வழியில பாத்தீங்கன்னா அந்த வரலாறை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்களாம் பெரிய ரிச்சான பீப்புள், பெரிய வசதியான ஒரு இதுல உள்ளவங்க தான். ஆனா மரியாள் செய்த சாதாரண ஒரு வேலை, கட்டிட பணி. யோசேப்பு ஒரு சாதாரண ஒரு தச்சுத்தோல். அவர்களுக்கு சாதாரணமான ஒரு இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் பிறக்க வைக்கிறார். சாதாரணமான ஒரு மாட்டு தொழுவத்துல தான் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் என்ன பண்ற பிறக்க வைக்கிறார் பாருங்க. ஆமென். அரசர்கள் மாளிகையில பிறந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய மன்னர்கள், வெளிநாடுகளுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா மன்னர்கள் அவங்கள வேற லெவல், பெரிய மாளிகை, பெரிய ஒரு பிளெஸிங்ஸ்ல இருப்பாங்க. ஆனா இந்த பாருங்க, வானத்தையும் பூமியையும் அவருக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வம் என்கிற கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அவரே ஏழை கோலமானார்னு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அவர் நல்ல தெய்வம். பிறந்த குழந்தையை கொலை செய்யும் தேடுவதற்கு ஒரு கூட்டம் இருந்த போதிலும் கர்த்தர் அவருக்கு ராஜாவாக அனாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணி வச்சு ராஜாவாக. அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவருங்க இயேசு கிறிஸ்து. தெய்வமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர் இயேசு. ஆமா. ஏரோது என்ன தேடினா, சில நாட்களுக்கு பிறகு ஏரோதை காணல, ஏரோது அழிந்து போனான். அப்புறம் பாருங்க, இந்த செய்தி உங்களுக்கு தெரியுது. ஆண்டவர் சொல்லாரு, சரி போங்க அப்படின்ட்டு, மறுபடியும் நீங்க இருந்த இடத்துக்கு போங்க. ஆனா அங்க போற வழியில பிரச்சனை வேற. ஏரோதனுடைய மகன் அந்த பதவியில இருக்கான். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படியே நாசரேத்துல. ஆமென். அப்படி இப்படி ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆகி அப்படிதான் வந்து என்ன பாதுகாப்பா. அப்ப நான் சொல்றேன், பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருக்கு அவர் பிறக்கும் பொழுதே எதிரிகள் இருந்தாங்க. அப்பவே ஆண்டவர் என்ன பண்ணாரு, நொட்டிக்கு நொடி எதிரிகளை வீழ்த்தி போட்டார் பாருங்க. ஆமா, நான் சொல்றேன், நீங்க ஒரு சாதாரணமாக இருக்கலாம், நீங்க ஒரு சாதாரணமா இருக்கலாம், ஆனா உங்க கூட தேவன் உண்டு. நீங்க ஒரு வேலை செஞ்சாலும் அதற்கு விதமா எதிரிகள் காணப்படலாம். நீங்க உங்க ஏழ்மையில இருந்தாலும், ஆனா அது அப்படி நிரந்தரம் அல்ல. தேவன் உங்க எல்லாரும் என்ன பண்ணுவாரு, பிளஸ் பண்ணுவாரு. அவர் பிறந்தது சந்தோஷம், எல்லா ஜனத்திற்குள்ளும் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதுதாங்க இயேசு கிறிஸ்து. ஆமென். உலகமெங்கும் இன்னைக்கு கொண்டாடப்படுது பாருங்க. மற்ற பண்டிகைலாம் ஒரு பெரிய இதே கிடையாது. ஆனா கிறிஸ்து பிறப்பு பண்டிகை பாத்தீங்கன்னா சகல ஜனங்களுக்கும் அவர் ஏதோ நமக்கு மட்டும் அல்லங்க, பொதுவான தெய்வம். ஆனா அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை அவர் என்ன பண்ணுவாரு, அவர்களுக்காக எதையும் அவர் செய்வார். ஆமென். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மாலை வேளையில, இந்த ராத்திரி வேளையில நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு மூலையில நம்ம அப்படி இருந்துட்டு இருந்த மாதிரி இருக்கலாம். இல்லங்க. ஆமா, அந்த மாட்டு தொழுவத்தில் இருந்த அந்த இயேசு கிறிஸ்து தான் பிதாவானவர் ராஜாவாக தெய்வமாக வச்சாரு. அந்த நல்ல தெய்வத்தை நம்ம வணங்கும் போது ஒரு மூலையில இருப்பதல்ல, ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருப்பது கிடையாது. இயேசு நம்மளை உயர்வா வைப்பார், மேன்மையா வைப்பார், பெருசா வச்சிருப்பாரு. நான் சொல்றேன், தேங்க்யூ ஜீசஸ். அவர் பிறந்தது சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. எல்லா சனத்திற்கும் சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். உலகம் முழுவதும் இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுசா ஏதோ ஒரு பண்டிகைன குறிப்பிட்ட ஒரு இதுல கொண்டாடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய பண்டிகை, பிறப்பின் பண்டிகை, இந்த உலகமெங்கும் கொண்டாடுவாங்க பாருங்க.
உலகமெங்கும் அகிலத்துக்கும் அவர், எல்லாவற்றிற்கும் அவர் என்ன பண்ணுவார்? அவர் தெய்வமாக இருக்கிறார் நான் சொல்வேன். ஆமென். ஒவ்வொருவரையும் நம்ம என்ன பண்ணுவார்? அவர் அவ்விதமா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றேன். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணேன். ஃபாதர், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஆண்டவரே எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. பெரிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யுங்க. அற்புதங்கள் நடக்கட்டும், ஹீல் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால தெய்வீக சுகம் உண்டாகட்டும். அதிசயமான தேவன் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள போங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள போங்க. தெய்வீக ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஏன்னா நீங்க சமாதான பிரபு என்று உமக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஆண்டவரே, சமாதானத்தோடு இருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஒளிஞ்சிரும். எஸ் டாடி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பிளஸ் பண்ணுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. பார்க்குற, இன்னும் பார்க்க போகிற எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவங்கள பிளஸ் பண்றேன். எஸ் எஸ் டாடி, எஸ் டாடி. க்ளோரி க்ளோரி, மகிமையின் பிரசன்னம் பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லுகிறேன். ஆமா, இன்று கண்ட எய்த்திரனை காண்பதில்லைன்னு சொன்னது போல நேத்து வர உங்க வாழ்க்கையில சில கிரியைகள், கோலியாத்துக்கள், ஆமா, சில ஆமான்கள், சில சத்துருக்கள் உங்க வாழ்க்கையில காணப்பட்டுக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த போது, அந்த நாளை இன்னைக்கு நம்ம அதை செலிப்ரேட் பண்ணும்போது நான் சொல்றேன், எதிரிகளை வீழ்த்தி போடவும், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும், உங்களை பாதுகாக்கவும், நீங்க திக்கற்றவர்கள் என்று சொல்லிவிடாதபடிக்கு நான் உங்க கூட இருக்கேன்னு அவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். உங்கள் சாப பாவ கரைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். எஸ் டாடி, ஆட்டுக்குட்டியானவர், உலகத்தின் எல்லா பாவங்களும் சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, பிதாவின் செல்ல பிள்ளை. எஸ், இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய செல்ல பிள்ளை இயேசு கிறிஸ்து. ஆமென். சாதாரணமாக பிறந்தாரு, ஆனா உலகத்திற்கே தெய்வமானார். ஆமென். அவர் தெய்வம். அவர் ஏதோ மனுஷன் அல்ல, அவர் ஏதோ ஒரு மதத்திற்கு தலைவர் அல்ல. ஆமென். அகிலத்துக்கும் எல்லாவற்றிற்கும் அவரே ஆண்டவர், அவரே ரட்சகர். ஆமென். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருக்கட்டும் என்று சொல்கிறேன். பார்க்க போகிற எல்லா பிள்ளைகளின் மேல உம்முடைய வல்லமை உள்ள கரம் அவங்க மேல இறங்கட்டும் என்று சொல்லுகிறேன். டிக்ளேர் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் நடக்கட்டும். இயேசு நாமத்தினால ஒரு மணி மிராக்கிள் நடக்கட்டும். இயேசு நாமத்தினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசு நாமத்தில் சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம், நன்மை, கிருபை, ஐஸ்வர்யம், ஆயுள் பெருகட்டும். ஆண்டவரை, சமாதானத்தின் பிரபு எங்களோடு இருக்கு. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இதுவரைக்கும் பார்க்காத நன்மைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கட்டும். இதுவரைக்கும் காணாதவங்களை இனி அவங்க வாழ்க்கையில பார்க்கட்டும். ஆண்டவர், எஸ் டாடி, எல்லா பொருளாதாரங்கள், எல்லா எல்லைகள் எல்லாம் விரிவுபடுத்தி விடுங்க. ஃபாதர், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், க்ளோரி, மகிமையின் பிரசன்னம், எல்லைகள் விரிவுபடுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எஸ் டாடி. அடுத்த கிறிஸ்துமஸை காணவும் கர்த்தருக்கு, கர்த்தாவி பிள்ளைகளுக்கு ஜீவன, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்க. எஸ் டாடி, நன்மையை கொடுங்க, ஐஸ்வர்யத்தை கொடுங்க, ஆயுளை கொடுங்கப்பா, நல்ல வேலைகளை, நல்ல வெளிநாடுகளை, நல்ல வீடுகளை கட்டி கொடுங்க, சுகத்தை கொடுங்க. எஸ், வாட்டி வதைக்கிற பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எஸ், ஏங்கி கொண்டிருந்த, கலங்கி கொண்டிருந்த எல்லா பிரச்சனை இன்று முடிவு வந்தது. ஏனென்ற வசனம் சொல்லுகிறது, இன்று உங்களுக்காக தாவீது என்னும் ஊர்ல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆமா, தாவீது என்னும் ஊர்ல கிறிஸ்து பிறந்திருக்கிறார் உங்களுக்காக. எஸ் டாட், எஸ் டாட். நமக்காக, எனக்காக, நம்ம குடும்பங்களுக்காக, எல்லாருக்காக, சகல ஜனங்களுக்காக.
ஆசீர்வதி மாட்டார். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தொடர்ந்து உங்க கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும் மாட்டார். நான் பிளஸ் பண்றேன். ஆமென். God bless you all. Jesus bless you all. Wish you happy Christmas to all. எல்லாருக்கும் சமாதானம். ஆமென்.